Come here with BCK and I've seen with BKK. பாகம் 2 அதிவேகமாக செய்ய வேண்டிய மேனிஃபெஸ்டேஷன், அதாவது நம்ம கேட்குற விஷயம் நடக்கிறதுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள். மனுஷன் ஆஸ் எ ஹியூமன் பீயிங் இஸ் எமோஷ்னலி இன்டெலிஜென்ட். புத்திசாலித்தனமான உணர்வுகளுடன் இருப்பவர்கள். பணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த பணம் செய்யறதுக்குள்ள எல்லா விதமான வேலைகளும் நம்ம செய்ய நமக்கு தெரியும். இப்படி பண்ணலாமா, அதை வாங்கலாமா, வியாபாரம் செய்யலாமா, கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு லைனாக ஒன்று நம்ம யோசனை பண்ணிகிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட அதிபுத்திசாலி. ஆனால் இந்த அதிபுத்திசாலி என்ன உணரணும்னா, ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு பற்றி சந்தோஷப்படணும். எதிர்மறையான எண்ணங்கள் குறுக்கே வரும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை, என்னது நல்லது நடந்திருக்கிறதோ, உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நல்லது நடந்திருக்கிறதோ அதை நினச்சி நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஃபார் ஸ்லீப்பிங் வெல், தேங்க்யூ ஃபார் ஈட்டிங் வெல், தேங்க்யூ ஃபார் த பியூட்டிஃபுல் பிரேக்ஃபாஸ்ட். எல்லாத்துக்குமே ஒரு நன்றி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், அந்த அந்த நன்றி உணர்வில் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு சந்தோஷம் நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா எப்படி அனுபவிச்சிருக்கீங்க, அந்த சந்தோஷம் திரும்பி நீங்கள் வெளிக்கொணர முடியும். அந்த கொண்டீங்கன்னா நம்ம தேகம் முழுக்க அந்த சந்தோஷம் பரவிடும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 84,000 பில்லியன் செல்ஸில் இருக்குது நம்முடைய உடம்பு. இந்த உடம்பில் எல்லா செல்லுலேயும் அந்த சந்தோஷம் பரவும். எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போது நீங்கள் உண்மையாக நல்ல ஒரு விஷயத்தை நினைத்து நன்றி கூறுங்கள். இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அனுபவிக்கின்ற, உணர்கின்ற, சந்தோஷப்படுகின்ற அத்தனை விஷயத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லிக்கொண்டே வர வேண்டும். இன்னொன்று, நாங்கள் மன்னிக்கணும். முதல்ல என்னை நான் மன்னித்து விடுகிறேன், என்னை சுற்றி இருப்பவர்களை மன்னித்து விடுகிறேன், எனக்கு நடந்த தவறுகளுக்கு மன்னித்து விடுகிறேன், எனக்கு யார் மீதும் எந்தவித நிஜமாகவே கோவப்படக்கூடாதுங்க. கோபத்தை மறந்துடணும், உடனடியாக மறந்துடணும். ஏன்னா அந்த நெகட்டிவ் எமோஷனால் நம்ம சந்தோஷம் வீணாக போகக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? அதனால் அந்த கோபத்தை மறந்து எல்லாத்தையும் சுற்றி இருக்கிறவங்களாம் மன்னிச்சு விடணும். இந்த பிரபஞ்சம் கண்ணாடி போன்றது. நம்ம சந்தோஷமாக இருந்தால் கண்ணாடியில் பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். மூஞ்சியை கோரமாக வச்சுக்கிட்டு கண்ணாடியில் பார்த்தா கோரமாக தான் தெரியும். அதுபோல் தான் பிரபஞ்சமும். மனசை சந்தோஷப்படுத்திக்க என்னெல்லாம் முடியுமோ. நான் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருந்தேன். அப்போ கூட நான் என்ன நினச்சிட்டேன்னா, இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாச்சு, எல்லோரும் என்னை வந்து கூப்பிடுது அயன் லேடி. இவ்வளோ தூரம் அயன் லேடியாக இருந்தாச்சு, இன்னும் கொஞ்ச காலம் அயன் லேடியாகவே இருந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். அதனால் எந்த கஷ்டம் வந்தாலும் எப்படியோ பல்ல கடிச்சு சொல்யூஷன் என்ன பார்த்துருப்பேன்னு ஒழிய ஐயோ இப்படி ஆகிப்போச்சேன்னு அசர மாட்டேன், உட்கார மாட்டேன். துணிச்சல் தான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஒரு காலத்தில் ஒரு எம்எல்ஏ எங்கள் பிரின்சிபலை ரொம்ப திட்டார். ஒரு எம்எல்ஏ நான் என்ன பண்ணிட்டேன், வெளியில் வந்து அந்த நல்லா திருப்பி திட்டி விட்டு அனுப்பி விட்டுட்டேன். அப்போ இருந்த முதலமைச்சர் என்னுடைய மிக ஆப்த நண்பர். அப்போ சொன்னாங்க, முட்டாள்தனமாக பண்ண நீ, அந்த ஆள் பேசுகிறான்னா வெளியில் அனுப்பிட்டு அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். நீ இந்த மாதிரி பண்ணேன்னா உனக்கு தான் கெடுதல். உன்னை எதாவது பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ, காரில் தனியாக ட்ராவல் பண்ணுற, ஒரு ஆக்சிடென்ட் மூஞ்சில் அடித்தா என்ன, இப்படி சொன்னாங்க அவங்க. அதிலேருந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, யாருக்கிட்டேயும் நேரடியாக கோவப்படுறதில்ல, அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறது. அதனால் பிரச்சனைகளை சால்வ் பண்ணணுமே ஒழிய அதை நினச்சி வருத்தப்பட்டு கோவப்பட்டு அவங்கள திட்டி கொண்டா அந்த திட்டும்போது உடம்புல ஃபுல்லாக ஒரு அதிர்வலை ஏற்படும். அந்த அதிர்வலை நீண்டுக்கிட்டே போகும். அதை நம்ம நிறுத்தணும். அதனால் மற்றவங்களை கோபம் வராத மனுஷன். தப்பான விஷயங்கள் நடக்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கும், கஷ்டம் வராத மனுஷனே கிடையாது. ஆனால் அது அந்த சில நொடி பொழுது தான் இருக்கணும். அதை நீங்கள் கண்டிப்பாக மறந்துடணும். இதுதான் இன்னொரு மெத்தட் டு கெட் மேனிஃபெஸ்டேஷன் குயிக்லி. ஒரு விஷயம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் இன்ஸ்டன்ட், நாளைக்கு நான் ஒரு பேமெண்ட் பண்ணணும், எனக்கு இதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் வேணும், 2 லட்ச ரூபா பணம் வேணும்னா நீங்கள் அதை பற்றி மாத்திரம் கிடைத்து விட்டது, மிக்க நன்றி, கொடுத்து விட்டேன்
மிக்க நன்றி, செய்து விட்டேன், மிக்க நன்றி, இப்போது கொடுத்து விட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்சது நோட் புக்கில் எழுதுனுங்க. என்ன எண்ணங்களாக இருந்தாலும் எனக்கு நோட் புக் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். புக்கில் 55 தினம் எழுதுவேன். நான் 55 தினம் எதெல்லாம் எழுதினேனோ அதை எல்லாமே நடந்ததுங்க. இந்த மாதம் நான் கடத்துறது அவ்வளோ பெரிய கஷ்டம். நான் எப்படியோ எல்லாத்தையும் எழுதி ஒவ்வொரு விஷயமாக எனக்கு நிறைவேறிச்சு. ஒரு சாங்ஷன் லெட்டர், ஒரு பேமெண்ட் கொடுக்க வேண்டியது, சில விஷயங்கள் நடத்தி முடிக்க வேண்டியது, சில பேர் தவறாக பேசினதுக்கு நான் வருத்தம் தெரிவித்து சாமிகிட்ட மன்னிப்பு கேட்டு நான் வேண்டிக்கிட்டது எல்லாமே ஒன்று கூட விடாமல் இந்த பிரபஞ்சம் எனக்கு நடத்தி கொடுத்துருக்கேன். நான் ஏன் இவ்வளோ தைரியமாக பிரபஞ்சம் செய்யும்னு சொல்கிறேன்னா, எனக்கு நடந்தது தான் சொல்லேன் ஒழிய நான் சாமியார் கிடையாது, நான் குருஜி கிடையாது. தயவுசெய்து யார் என்ன குருஜின்னா கூப்பிடு, அம்மா பிடிக்கும் பாட்டி கூப்பிடுங்க, என்ன வேணால் கூப்பிடுங்க. நான் சாதாரண ஆள். என்னோடய அனுபவங்களை மற்றவங்களுக்கு வேணுன்றதுக்காக நான் பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளோதான். ஓகே, எனவே நீங்கள் எழுதி பழகுங்கள். ஒரு கட்டம் வந்தனா டக்குன்னு நோட் புக் எடுங்க, கட இது நன்றாக முடிந்தது, இந்த பிரச்சனை நிறைவேறி பிரச்சனையே சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி நிறைவேறணும், இது பணம் கிடைத்தது, இந்த வேலை கிடைத்தது, இந்த ப்ராஜெக்ட் முடிந்தது, இப்போதே பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு எழுதுங்க. பிரச்சனைன்னு மாத்திரம் போடாதீங்க. ஏன்னா இது நினச்சிக்கோ, பிரச்சனை நமக்கு வேணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் நினச்சிக்கோ. அதுதான் மக்குன்னு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. நல்ல ஒரு வீடியோ பாருங்கள், சிரிப்பாக. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும்போது, ரொம்ப ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது டகால்னு போய் ஒரு யூடியூப் திறந்து நல்ல ஒரு வீடியோ போடுங்க. வீடியோ போட்டுட்டு அதை பார்த்து வாய் விட்டு சிரிங்க. வாய் விட்டு சிரித்தாலே உங்களுக்கு அது சரியாக போயிடும். இப்போ நான் அந்த ஹேராம் பார்த்துட்டே இருக்கேன். அந்த டயலாக்ஸ் எல்லாம் கேட்டு எனக்கு ஒரே சிரிப்பு வருது. அந்த நம்ம வாலி பேசுகிறது, கமல்ஹாசன் சார் பேசுகிறது, அப்புறம் அந்த பொண்ணு வசுந்தரா பேசுகிறது, இதெல்லாம் கேட்டு சிரிச்சிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ ப்ரெஷராக இருந்தது. நடுவில் யூடியூப், அது எதுக்கு சொல்ல யூடியூப்னு இல்லை, உங்களுக்கு சந்தோஷமாக ஒரு பூ தொடுக்கிறது சந்தோஷம், இல்லை ஒரு வாக்கிங் போகிறது சந்தோஷம், நண்பரிடம் பேசுவது சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா, நல்ல எண்ணங்கள் உருவாக்க வேண்டும். காலையில் எழுந்தோடனே ஐ எம் ஹாப்பி, ஹெல்த்தி அண்ட் பீஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லணும். புக்கில் எழுதுனா ரொம்ப நல்லது. இன்றைய டார்கெட் என்ன, அந்த டார்கெட் நீங்கள் உங்களை கவனிச்சுக்கணும், உங்களுடைய உள்ளுணர்வுகளை கவனிச்சுக்கணும், உங்களுடைய சந்தோஷத்தை கவனிச்சுக்கணும், உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும். 3வது எழுதி பழகணும். எதிர்மறையான எண்ணங்கள் வரும் பொழுது நல்ல பல விஷயங்கள் முன்பு நடந்ததை நன்றி கூற வேண்டும். பின்னர் மன்னித்து விட வேண்டும். எல்லாரையும் மன்னிக்கணும், இன்க்ளூடிங் யுவர். நாமளும் நிறைய தப்பு பண்ணியிருப்போம். ஏஞ்சலாக நாம் இல்லை கடவுளாக கிடையாது, மனுஷர். அதனால் தப்பு பண்ண உங்களையும் மன்னிக்க வேண்டும். இதெல்லாம் முடிச்சு விட்டுட்டு சந்தோஷமாக சிரிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் சிரிங்கப்பா ஒரு நாளைக்கு. சிரித்து சந்தோஷமாக இருங்க. யாராவது பைத்தியம் சொன்னால் கூட பிரச்சனை கிடையாது. புரிஞ்சுதான்? இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வரும். இனி ஒரு நல்ல செய்தியோடு திரும்ப சந்திக்கிறேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக வெகு விரைவில் ரிசல்ட் கிடைக்கும்.